நீங்கள் இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையில இருந்து கற்றுக்கொண்டவைகளை தேவ வார்த்தை வாக்கியங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு அவைகளை உண்மையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். எவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள் என்று இயேசு எங்களுக்கு சொன்னார். அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த முதலாவது வாயை திறந்து மத்தேயு 22 ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். எத்தனையோ தடவை நான் பேசும் பொழுது பொதுவாக நான் பேசுகிறேன். அதாவது என்னை போல 33 வருடங்களுக்கு வார்த்தை அறியாது, வேத புத்தகத்தையும் வாசிக்காது, சும்மா ஒரு சபை கூடுதலுக்கு அது ஞாயிறு தோறும் போயிட்டு வந்த எனக்கு தேவன் அழைத்த இவைகளை படிப்படியாக காண்பித்து, அதுவும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற டரியை மகனை பற்றிய இந்த உண்மையும் வெளிப்படுத்துதல் இந்த காலங்களிலே தான் அதை தேவன் எனக்கு கொடுத்தார். முன்பு கொடுக்கவில்லை. During this time எனக்கு தெரியும் இது உண்மை. அதனாலே தான் இயேசுவாவினாலும் இது அறிவிக்கப்பட்டு ஒரே தேவன், மெய்யான ஒரே தேவன் ஒன்று, அவரையும் அவருடைய மகனாகிய இயேசுவா தம்மையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வென்று எத்தனையோ இடங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அதி உயர்ந்த தேவனையும் அவர் மகனையும் இயேசுவாவையுமே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று யோகனான் அப்போஸ்தலர் அருளப்பர் 14 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருக்குது. தேவன் மற்றில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். நாம் ஜெபிக்க வேண்டியது பிதாவாகிய தேவனை நோக்கி. அதெல்லாம் ஆரம்பத்திலேயே நாங்கள் பார்த்தோம். இயேசுவாவின் அதிகார பெயரில் நாங்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கும் ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது இதெல்லாம் கூறப்பட்டு கடைசியாக தேவன் அவளுக்கு காண்பித்தார் சூனியம் என்று. எனக்கு அல்ல, அதன் பிறகு நடந்தது அவருக்கு தெரியும். இந்த காலையில் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இலங்கையும் தான் கிழக்கு பிராந்தியம் சூனியங்களினால் தேவனுக்கு அருவருப்பான சொருப வணக்கங்களினால் அவர் செய்யக்கூடாது என்று, அதை நமஸ்கரிக்க கூடாது என்று சொன்ன எல்லா முண்டங்களும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. குடும்பங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள் அறிவில்லாமையினாலே. பலர் சூனியங்களை நம்புறதில்லை. தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. நெருப்பை அணைப்பதற்கு நெருப்பு பந்தத்தை போய் எடுக்கிறது போல அறியாமையினாலே தண்ணீர் ஊற்றுவதை விட்டு பிசாசின் வேலையை உடைக்கிறதுக்கு பிசாசினிடத்திலே போகிறார்கள். இதுதான் நடக்கிறது இன்று வரை. தேவன் தம்முடைய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்.
இந்த சாபம் நிறைந்த இந்த பூமியிலே சர்வ வல்லமை உள்ள தேவனாகி அவர் தமது மகனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பாவத்தின் தண்டனை எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் கூட நிம்மதி இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் துக்கம் நிறைந்த முகங்களோடு சமாதானம் இல்லாமல் ஏதோ சம்பிரதாயத்தின்படிக்கு ஒரு சபைக்கு போய் வீட்டுக்கு போகிற கூடுமானால் ஒன்றெண்டு அதிகாரங்களை வாசிச்சு கொண்டு பைபிளில் இன்னும் சிலர் எங்கே அந்நிய பாஷையாம் அந்நிய மொழியாம் என்று அதையும் பேசிக்கொண்டு அது கொண்டுக்கும் எதிரில்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கிற வார்த்தையினூடாக கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை அவதானிக்கலாம். அதுவும் மேற்கு நாட்டில் இருந்து வந்த பலவிதமான போதனைகள் அவற்றை உனக்கு விளங்கும்படி சொன்னால் பூத கண்ணாடியை பிடிச்சு பார்க்கறது போல இந்த வேத வாக்கியங்கள் கூட பார்க்க வேண்டி இருக்கு. இது உண்மைதானா? இந்த ஆவியின் பாஷை 18ஆம் நூற்றாண்டு முடிவிலே தான் கொஞ்சம் வந்து 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே இவைகள் பலருக்கும் தெரிந்து கூட்டங்களுக்கு அப்படிப்படியாக கூடும் நேரத்தில் பேச தொடங்கினார்கள். அதை குறித்து நான் பேச வரவில்லை. பட் we have to examine what we have learned. நாங்கள் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஒரு நேரத்திலே ஆரம்பத்திலே 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுக்கு முதல் தேவையில்லாத நம்பிக்கைகள், தேவையில்லாத பொருத்தமில்லாத பாடல்களை நான் படித்தேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இதெல்லாம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு எங்களுக்கு வந்தது. இங்க யார் பாட்டு ஏற்றது? அது பார்த்தால் பரலோகத்துக்கு யாரும் போறதும் இல்லை. பரலோகத்தை குறித்து யேசுவாவோ தேவனுடைய அவர் அழைத்த சீஷர்களோ அதை குறித்து அறிவிக்கவில்லை. Nothing. It's not in the Bible. Yeshua never gave a promise to anyone that they will go to heaven when they die. எவருக்காவது அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. யேசுவா இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன மாதிரி ஜீவித்தாலும் அவர்கள் மரித்ததும் பரலோகத்துக்கு போவார்கள் என்று எந்த இடத்திலையும் வேத புத்தகத்திலேயே இல்லை. பிறப்பியர்களை பவுல் சொன்னது எனக்கு தெரியும். நான் அதுக்கு போக இல்லை. அதுக்கு விளக்கம் இருக்குது. எத்தனையோ காரியங்களை பிழைய வழங்கி கொண்டாங்க. பவுல் எழுதினது ராயப்பெருக்கை வழங்கல் ஐப்பெருக்களுக்கு வழங்கும். பீட்டர் எத்தனையோ காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதிக்கிறான்னு எனக்கே விளங்குதில்லை. பீட்டா ராயப்பர் சின்ன பேர் எழுதிய சில தேவ வார்த்தைகளில் எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட மாட்டாது. வெளிச்சம் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. பரிசேயர் சதுசேயரை போல மாயமாலம் உள்ளவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், உண்மையிலே நடக்காதவர்கள். யூதா புத்தகத்திலே ஜூட் சொன்ன மாதிரி, ஐ திங்க் இட்ஸ் verse 4 or 5, சிலர் சபைக்குள்ளாக பக்கவழியாய் நுழைந்து இருக்கிறார்கள். பக்கவழி
யேசுவா தான் ஒரே வழி, நானே வழி. அந்த வழிக்குத்தான் எவரையும் அந்த வழியை வெளிப்படுத்த அதி உயர்ந்த தேவன் அவர்களை எந்த மனுஷனையும் இழுத்துக் கொள்ளுகிறார். அதான் இயேசுவா சொன்னார், என் டாடி ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் எவனும் என்னை வரான். அது என்னை வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் இழுத்து கொண்டு வர்றது வழியை வெளிப்படுத்த. வழியார்? நானே வழி. யேசுவா அவரே வழி. ஆடுகளுக்கு அவரே வழி. He is the way. அந்த வழியாலே போகாது, உண்மையின் வழியாலே அதி உயர்ந்த தேவனாலே கொண்டு வரப்படாது. எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் நைசியாவிலே உள்ளுக்கு வந்ததை போல இப்பொழுதும் பல பல விதமான நற்செய்தி கூட்டம் என்று வெளியிடங்களிலே கையை வைத்து போட்டு ஒரு தண்ணீர் முழுக்கு ஞான பெற்றுட்டு பேரை மாற்றி போட்டு உள்ளுக்கு வந்திருக்கிறார்கள். மாற்றி 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 புறையாதியாரை கல்யாணம் கட்டுவார்கள். முழு பிழையாமின் பேய்களோடு. தேவ வார்த்தைக்கு யாரும் கீழ்ப்படுகிறதில்லை. அவர்களை வழிநடத்தும் போதகனும் அல்லது மெய்ப்பனோ, இது பொதுவாக சொல்லுகிறேன், உலகத்திலே வார்த்தையை தள்ளி போட்டு பற்பல ஆவிகளால் பிடிபட்டு ஆக்கள் பெருக வேண்டும் என்றதுக்காக, அது முக்கியமான ஒரு நோக்கம். அவர்களும் மனுஷர்கள் தானே, அவர்களையும் இப்படி என்றால்தான் நாங்கள் ஆத்ம ஆதாயம் செய்யலாம் அப்படி என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு இன்று வரை இது நடக்குது. இன்று வரை எந்தவித இருதய மாற்றம் இல்லாமல், டேடியினாலே வழி அண்டை யேசுவாவண்டை கொண்டு வரப்படாமல், அந்த வழி உண்மை வழி கூடாக பிரவேசித்து அவர்கள் மாற்றப்பட்டு நாளாந்தம் யேசுவாவுக்கு பின்னால போகும் அந்த தீர்மானத்தை எடுக்காது சும்மா சபையிலே உட்கார்ந்திருக்கிறார். அதனாலே சத்திய வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது. இன்று வரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அனைவரும் பேருக்கு எந்தவித அர்த்தமே கிடையாது. There is no character. You can see. வெளியரங்கமாக அவர்கள் மாற்றமடைந்த அந்த சுவாபம் இல்லை. மதம் மாறலாம், சபை மாறலாம், அதுக்கு குறைச்சலே இல்லை. அவங்களும் மதம் எல்லாம் மாறி நாசியாவுக்குள்ளே உள்ளுக்கு போய் பூந்தார்கள். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு காண்பித்தது 4 அல்லது 5 அந்த தெரியாதவர்களை. அது நாங்கள் காட்ட வேண்டியதில்லை. பழைய செய்திகளை எடுத்து பாரு. ரைட்? அந்த விதமான மனப்பான்மையிலே, அந்த விதமான நம்பிக்கைகளோடு வந்த ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் பதவிகளில் இருந்தவர்கள், church fathers or the bishops or whoever, அந்த நேரத்தில் the leaders, அவர்கள் கூட்டமாய் கூடி 325 மெசியாவுக்கு பின் 381 முற்று பெற்றது. வந்த எடுத்துக்கொண்ட தீர்மானம், ஒரே தேவனாகிய அதி உயர்ந்த தேவன், ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவரை மறுதலித்து அவருடைய மகன் யேசுவா மெஷியா அவரையும் மறுதலிக்கிறார். வேத வாக்கியங்களுக்கு மாறாக அவர்களுக்கு பதவி பெயர்களையும் கொடுத்து
கடைசியில் ஒருவன் மெய்யாக அவன் ரட்சிப்பு பெறானோ என்னமோ தெரியாது. அந்த நேரத்தில் பீட்டர் யேசுவா மஷியாவின் பேரிலே ஞானஸ்தானம் கொடுத்ததையும் சரித்திரத்திலே இருக்குது. அவனுடைய அந்த செய்த காரியத்தை புறக்கணிக்கும்படிக்கு, நாட் டு ஃபாலோ பீட்டர். என்னத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததுல பீட்டர் யேசுவாவின் பேரிலே கொடுத்தான், பவுல் யேசுவாவின் பேரிலே கொடுத்தான், பிலிப் யேசுவாவின் பேரிலே கொடுத்தான். ஆனால் முடிவில் என்ன பார்க்கிறோம்? மத்தியில பிதா மகன் பரிசுத்த ஆவி என்னும் பேரிலே நாமங்கிறது சரியில்லை. அந்த சொல் வேறு மதங்களிலே இருந்து வந்தது. பிதாவின் பேர் யெகோவா, அது எடுபட்டாச்சு. மகனின் பெயர் யேசுவா த மெஷியா, அது எடுபட்டாச்சு. ஏன் மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவிக்கு பேரில்லாத ஒரு ஆவிக்கு மூன்றாவது ஆள் என்று சொல்லி இடம் கொடுத்து பிதாமகன் பரிசுத்த ஆவி அந்த பெயரிலே கொடுக்கும்படிக்கு மூன்று பேர் இருந்தவர்கள், ஆனா ஒரே தேவர். சிறிய போதனையின்படி it is not very clear. We have to make these letters in another. God the Father is not the Son. God the Father is not the Holy Spirit. Did you know that? அவர்கள் போதனையின்படி நைசியாவில் பிதாவாகிய தேவன் அதிக தேவன் பரிசுத்தாவி அல்ல. அவரோட ஆவி பரிசுத்தாவி அல்ல. பரிசுத்தாவி என்கிறது மூன்றாம் ஆள். மகனோர் ஆவி யேசுவா, பரிசுத்தாவி அல்ல. பரிசுத்தாவி மூன்றாம் ஆள். மூன்றாம் ஆள் என்று சொன்ன பரிசுத்தாவி டாடி அல்ல. அதான் இந்த முக்கோணத்தில் போட்டிருக்கு. அது உயர்ந்த தேவன் அல்ல. கீழே இருந்து பார்த்தா the Holy Spirit is not the Father, the Holy Spirit is not the Son. It's a confusion. குழப்பம். 1700 வருஷங்களுக்கு இது. இந்த நாட்களில் வெளிச்சத்துக்கு வரும் இந்த பாதாள பொய் எல்லாருக்கும் கிடையாது. நோ, அவரே சொல்லி இருக்க முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னால போட வேண்டாம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போட வேண்டாம். பன்றிகிற கரெக்டா உங்களுக்கு தெரியும் சுவாபம். நாயிற சுவாபம் கக்கினதை தின்னும். சத்தி எடுத்தத போட வேண்டாம். ராஜ்யத்தின் அறிவிப்பு எல்லாருக்கும், அதன் ரகசியங்கள் அவரோடு நெருங்கி வருகிறவர்களுக்கு, அதை வாஞ்சிக்கிறவர்கள். பசி உள்ளவனுக்கு தான் சாப்பாடு கொடுப்பார், தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் கொடுப்பார். உனக்கு இதுகள் தெரியாம உனக்கு என்ன கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ சபையும்? நேற்றைய தினத்திலே ராயப்பர் ஒரு காரியத்தை பீட்டர் எழுதியிருக்கிறதை கடைசியாக சொல்லி முடித்தேன். அதே காரியத்தை I told you, Daddy uses many camera, many people
to take the video or photograph எங்களுக்கு விளங்கப்படுத்த டிஃபரண்ட் ஆங்கிள் பார்க்க அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். 2 பீட்டர் ராயப்பர் 1 அதிகாரம். சோ உங்களுக்காக இது மறுபடியும் உண்மையை விரும்புகிறவர்கள், உண்மையை வாஞ்சிக்கிறவர்கள், உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசுவா மெசியா பிலாத்துவுக்கு முன்னாக சொன்னார். பொய்யர்கள் இதை அறிய மாட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே பிடிபட்டவர்கள் அறிய மாட்டார்கள். பதிலாக என்ன சொல்லுவார்கள்? இவன் சரியான காரியங்களை அறிவித்து கொண்டு வந்தவன், ஆரம்பத்திலே சந்தோஷத்தோடு கேட்டோம், இப்பொழுது இடையிலே வஞ்சிப்பான போதனைகளை போதிக்கிறான். அதுதான் அவர்களது நிலைமை. உன்னை நீ கேள், நீ மெய்யாகவே உண்மையிலே நடந்து அவருக்கு பின்னால போகிறாய். ஒவ்வொரு நாளிலும் என் வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சிஷ்யர்கள். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தியானித்து வாசித்து அதை பற்றி கொண்டிருந்தால் you are truly my disciples. உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். எல்லாருக்கும் உண்மை அறிவிக்கப்பட மாட்டாது. முதலில் வார்த்தை நிலைத்திருக்க வேணும், அதுக்கு கீழ்ப்படிய வேணும், அவர் சீஷர்களாக பின்னுக்கு போக வேணும். And then Yeshua said, you will know the truth. He never said you will understand the truth. உண்மையை விளங்கிக் கொள்வீர்கள். No, உண்மையை அறிவீர்கள். அது வெளிப்படுத்துதலாக கிடைக்கும். எவரும் வாசிக்கலாம் இதை. ஆனால் முக்காடு இருதயத்திலே இருக்கும். அவர் கையை விரிக்காம எதையும் பெறுகிறதில்லை. 2 ராயப்பர் 1:2 தேவனையும் நம்முடைய எஜமானாகிய யெகோவாவையும், எஜமான் உரிமையாளர், அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவரை அறிகிற அறிவினால் நாங்கள் வளர்ந்து கொண்டு போக அவருடைய கிருபை, அவர் பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, அதுவும் சமாதானமும், உலகம் கொடுக்காத சமாதானம் உங்களிலே பெருகி கொண்டு போம் என்று ராயப்பர் சொல்கிறார். இது சும்மா ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும், அதிக தேவனோடும் அவருடைய மகனோடும் எங்களுடைய ஐக்கியம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறோம். சும்மா எழுத இல்லை, ஒரு கதை புத்தகமா வாசிக்க. நீ செய்கிறத செய்ய போட்டு இதுக்குள்ள வந்தவருக்கு வாய்ச்சி பாப்பம். நோ. 3வது வார்த்தை, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. 2 தரக்கான வந்துட்டு பாத்தீங்களா? அறிகிற அறிவினாலே 2வது வார்த்தை. 3வது அறிகிற அறிவினாலே. என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். அல்லது கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அந்த அறிவிலை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தங்கட பாடல கணக்கு தெரியும். இப்ப அறிகிற அறிவினாலே நித்திய வாழ்வுக்கும் ஜீவன், யெகோவாதான் வாழ்க்கை, தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை
is holy power. பரிசுத்த வல்லமையானது நமக்கு கொடுத்தது மட்டுமின்றி எப்படி கொடுத்தன்னு பார்க்க போறோம். நேற்றுக்கு சொன்ன ஒருவேளை நீ மறந்திருப்பாய். நீ இன்றைக்கு போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு பேய் நேரம் கொடுக்காம நாய்க்கு என்னமோ செய்ய நேரம் இல்லை, நடக்கவும் செய்ய நேரம் இல்லைன்ற மாதிரி நீ ஓடி தெரிஞ்சிருப்பாய். அது நல்ல காரணம். நீ சொல்லுறது உண்மை, உனக்கு வேலை தான் என்று போய் ஆனா நீ மிஸ் பண்ணினாய். நாலாவது வார்த்தை, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. இதுக்கு தப்பி உலகத்தின் உள்ள எல்லாமே கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை சரித்திரத்தில் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. உங்களை சொல்லு, நைசியாவில் இந்த திரியக தேவனங்க இந்த போதனையை ஏற்றுக்கொண்ட ஆட்களுக்கு அங்கே இருந்த பதவியில் இருந்தவர்கள் நல்ல பதவியையும் கொடுத்து ஜனங்களையும் கொடுத்து யூனிவர்சிட்டி சர்ச் பில்டிங்ஸும் கட்டி கொடுத்தாருங்களாம். அது கூட எழுதி வச்சிருக்காங்க. They gave them, built them church buildings. அவங்க ஜனங்களை வச்சு வழி நடத்த. இந்த காலத்தில் இப்படி செய்தா இங்க ஒவ்வொரு 50 அடிக்கும் ஒவ்வொரு சர்ச் இருந்திருக்கு. குண்டங்கள் இருக்கிற மாதிரி. கேட்டுக்கு தப்பி பரிசுத்த சுபாவத்துக்கு, திவ்ய என்றால் பரிசுத்தம், டிவைன் நேச்சர் என்று சொல்லி இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. தெய்வீக சுபாவம், தேவ சுபாவம், தேவனுடைய கேரக்டர். ஹோலினஸ் அவருடைய கேரக்டர். ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் அவருடைய தன்மை. அவர் மாமிசம் அல்ல. தேவ சுபாவத்துக்கு அல்லது பரிசுத்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொழுது, partakers of the divine nature, தெய்வீக சுபாவத்துக்கு, தேவனுடைய கேரக்டருக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். நீ விளங்கும்படி தான் இது திருப்பி திருப்பி என்ன சொல்ல வைக்கிறார். அவருடைய கேரக்டருக்கு பங்குள்ளவர்களாகும்படி. மகமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இங்க பாருங்க, அவருடைய கேரக்டருக்கு பங்குள்ளவர்களாகும்படி. நாங்க யாராவது பார்த்தா இவர் எப்படி ஆளுன்னு, ஆள் எப்படி நல்ல மனுஷன், ஆக்கிட்ட காசு பண்றதில்லை, பந்தம் அது இது பண்ண மாட்டார், நல்ல ஆபீசர். இது என்ன சொல்றாங்க? கேரக்டர். கேரக்டர் சுவாபம். சோ ராயப்பர் தேவனுடைய கேரக்டரிலே நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படிக்கு தேவன் எங்களை அழைத்து இருக்கிறார். ஓகே,
இப்ப நாங்கள் let us go to எபிரேயர் புத்தகம். நேற்றைக்கு விளங்குறதுக்கு கஷ்டப்பட்டவர்கள், நான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, அதி உயர்ந்த தேவனும் யேசுவாவும் கொடுப்பார். 6ஆம் அதிகாரம் நீ முடிவு பரியந்தம் நிலைத்திருக்காவிட்டால் யேசுவாவிலே வார்த்தையிலே உனக்கு கிடைச்ச வெளிச்சத்திலே இந்த விலகி நீ ரட்சிப்பு 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 என்று சொல்லுகிற வெள்ளக்காரன் படிப்பிச்ச that you cannot lose it, you can't you will have it all the time. அப்படி ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ். 90ஆம் ஆண்டில் ரட்சிக்கப்பட்டு அல்லது 82 ஆகியால் இன்று வரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் அப்படி ஒன்றுமே இங்கே இல்லை. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. நான் எபிரேயர் புத்தகம் பால் தான் எழுதினது. சில போதனைகளை அடிப்படையாக கிறிஸ்தவ சபைகள் எனப்படும் கூட்டங்களில் கற்பிக்காமல் அஸ்திவாரமாக தேவன் அவர்களை மேலே கட்டி எழுப்ப விடமாட்டார். அதுதான் 1 தொடக்கம் 3 வரை உள்ள வார்த்தைகள் கூறுகிறது. சில நேரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணியை ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்டால அத்திவாரம் போட்டு முடிஞ்சா பிறகு மேலே கட்டி எண்ணல் கதவுகள் அது இதுகள் போட அதுக்கு காசு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது போட்டாச்சு முடிஞ்சதா பிறகு அங்கால கோபிசம் போடுறதுக்கு காசு கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்க இருந்து பழகினது? தேவன் தான். அதான் போட்டிருக்கு, தேவனுக்கு சித்தமானால் அப்படியே செய்வோம். எப்படி நாங்கள் வளர்ந்து போகும்படி முன்னுக்கு போவோம். எந்த நேரம் அத்திவாரத்து அடியில் நின்று தோண்டி கொண்டிருக்காம. நாலாவது வார்த்தை, ஒரு தரம் வெளிச்சமாக்கப்பட்டும் வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் தந்து. I've been telling that scripture all the time, but some of your people maybe, I don't know, would like to know what the scripture is. I think it's 119. The entrance of your word gives light. 130. Yeah. 130, 119, 130. உம்முடைய வார்த்தை வசனம், வார்த்தைக்கு இந்த நேரமும் வசனம் என்று போடுவது 7 முகத்தின் வழக்கம். பிரசித்தம், இது சரியான சொல்ல அல்ல என்று எனக்கு படுது. உமது வார்த்தையின் உட்பிரவேசம், the entrance of your word, எங்க உள்ளுக்கு உட்பிரவேசம் இருதயத்துக்குள்ளே
வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவராக்கும். வெளிச்சம் தந்து இங்க அதை வருவன் நாங்கள் எபிரேயருக்கு ஒரு தரம் வெளிச்சத்தை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும், probably that is Yeshua the Messiah, the son of the living God, இயேசு கிறிஸ்து பரம ஈவு, the gift, a heavenly gift. All right, அவர்தான் இயேசுவா the Messiah என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்று இங்கே நான் நேற்றைக்கு காட்டினான். பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று இதிலே தமிழ்ல போட்டிருக்குது. ஆனால் the New American Standard என்ன சொல்லுது சொன்னால், நாலாவது வார்த்தையிலே, for in the case of those who have once been enlightened and have tasted the heavenly gift and have been made partakers of the Holy Spirit, partakers of the Holy Spirit, பரிசுத்த ஆவியிலே பங்குள்ளவர்களாகும் படிக்கும். பாத்தீங்களா, இங்க பரிசுத்த ஆவியை பெற்று ஓகே, தேவ சுபாவத்திலே அங்கே பங்குள்ளவர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டது என்று ராயப்பர் சொல்லுகிறார். இங்கே சின்னப்பர் பரிசுத்த ஆவியிலே பங்குள்ளவர்களாகும்படி. பரிசுத்த ஆவி என்ன? தேவனுடைய சுபாவம். அவர் பரிசுத்தர், அவர் ஆவியா இருக்கிறார். The same thing. The divine nature of Elohim is Holy Spirit. The human nature, எங்களுடைய மனுஷ சுபாவம் என்னென்றால் பாவ மாமிசம். அவர் பரிசுத்தர், நாங்கள் பாவம் உள்ளவர்கள். அவர் ஆவியா இருக்கிறார், நாங்கள் மாமிசமா இருக்கிறோம். மனுஷன் ஆவி அல்ல, மனுஷன் ஆவியாய் சிருஷ்டிக்கப்படவும் இல்லை. உண்மை உன்னை விடுதலையாக்கும். கெடுவான் கேடு நினைப்பான் என்ற மாதிரி, to the defiled everything is defiled. அசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே அசுத்தமாய் இருக்கு. சொல்லுவாங்க, வெருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இரவேல எழும்பி மூலையில ஒரு ஆள் கருத்த உருவத்தோடு நின்று தெடுக்கிட்டு பாஞ்சு எழும்பி கத்தி லைட்டை போட்டா அவன் ரெயின் கோட் பயத்தில் படுத்தது. தேவ சுவாவம், the divine nature is the Holy Spirit of God. அவருடைய தெய்வீக சுபாவம். nothing else. இயேசுவா ஆரம்பத்திலே சொன்னார், அவர் டடியை வெளிப்படுத்தத்தானே வந்தவர். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அது எதை காண்பிக்கிறது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஏன் பிள்ளைகளே என்று சொல்லுங்க, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியை காண முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவிக்கு சரீரம் உண்டு ஆவிக்குரிய உலகத்திலே, ஆனால் மாமிசமும் எலும்பும் இல்லை. இயேசுவுக்கு இருக்கிற மாதிரி உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்திலே ஆவிக்கு மாமிசமும் எலும்பும் இல்லை. நீங்கள் என்னிடத்திலே காண்கிற மாதிரி. So that's clear.
அப்ப ஆவியை குறிச்சோண்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஆவிக்கு மாமிசமும் இல்லை, எலும்பும் இல்லை. யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவி. மனுஷர்களிடத்திலே முதற்கனியாக மரணத்திலே இருந்து உயிர்த்தெழுந்தவர். அது வித்தியாசம். புதிய சிருஷ்டியின் ஆரம்பம். A beginning of a new creation in the order of Yeshua the Messiah. அவருடைய வம்சத்திலே ஆதாமின் வம்ச வரலாறு முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அடுத்தது. எந்த வம்சத்திலே இருக்கிறாய்? நான் ஒரு கிறிஸ்தவர். அப்படியானால் முதலாவது வம்சம். The character. Don't tell me that you receive the Holy Spirit. Don't tell me, wow, I speak in tongues for 2 hours, 10 hours. Don't tell me that. டடி மகனுடைய சுவாபம் உனக்கு இருக்குதா? பரிசுத்தாவி டடி மகனும் நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். ஒரே ஆவி. So show me your character. What character you are going to show? விளங்கிட்டுதான் 2 பீட்டர் 1 அதிகாரமும் எபிரேயர் 6 அதிகாரம் அங்கால சொல்லி இருக்கிற பேரே இல்ல. அங்க தேவனுடைய நல்ல வார்த்தை 5வது, இனிவரும் உலகத்தின் பலம், இனிவரும் உலகம் வர இருக்கும் ராஜ்யத்தின் வல்லமை. God has given now. எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும், எதை பூமியிலே கட்டவிழ்ப்பீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். என் பெயரினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அவர் வழி நடத்தும்படி சில சமயம் சூழ்நிலையிலே அந்த பேய்கள் அந்த மனுஷனின் விட்டு வெளியே போகவும் வீட்டுக்குள்ளே போக முடியாதபடிக்கும் வளவிலை நிற்காதபடிக்கும் அவைகளை நீ இலங்கைக்கு வெளியாலே துரத்தலாம் என்று தெரியுமா? அது கோடி தெரியாத வஞ்சிப்பூ வஞ்சிப்பூ வஞ்சிப்பூ. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய மகனை தாங்களே மறுபடியும் சிலுவையால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், கஷ்டமான காரியம் என்று சொல்லவில்லை. அவர்களை மனந்து அப்படியா வந்து போட்டு பின்வாங்கி வழி விலகி போய் விழுந்தார்கள் என்று அவங்க அப்படியே வேத புத்தகத்தில் இருக்கலாம். அவங்க வேறொரு கூட்டம் கூடலாம். அவங்க டங் டங்குன்னு பாடி படிக்கலாம். மறுபடியும் மனம் திரும்புதலுக்கு கொண்டு போறது கூடாத காரியம். அவர்களுக்கு தெரியும், உள்ளுக்கு அவர்களால் மனம் திரும்ப முடியாது. Now I want you to go with me Matthew 7 அதிகாரம். So we are talking of character here, not the unseen nature. Help me that. கண் காண முடியாத இயற்கை தன்மையை குறித்து பேசவில்லை. When I ask you, do you have the Holy Spirit? என்ன கேட்கிறேன் தெரியுமா? Do you have God the Father? Then you have His character, His holiness. அவர் ஆவியாய் இருக்கிறார், அவர் பரிசுத்தர். எல்லாரும் பார்க்கிறது போக்கஸ் பண்ணி ஆவியை பெற்றேன். எந்த ஆவி?
மத்தேயு 7 மத்தியாகு 7ஆம் அதிகாரம் 15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப சொல்ல போனா கள்ள மேய்ப்பர்கள் கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள போதனைகள் கள்ள சபைகள் எச்சரிப்பாயிருங்கள். அவர்கள் இந்த கள்ளமாய் நடக்கிறார்கள். ஊழியர்கள் எனப்பட்டார்கள். ஆட்டுத்தோலை பூத்திக் கொண்டு, ஆட்டுத்தோல் அது சொல்றேன் கவனமாய்கள், ஆட்டுத்தோல் அந்த தோலுக்கு பேர் கிறிஸ்டியன். அந்த வெளியால இருக்கிற பஞ்சு மாதிரி இருக்கிற தோல் கிறிஸ்டியன். ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், நீங்க போக வேண்டியதில்லை. என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, சும்மா பார்த்துட்டு போவோம். சரி, அது சரி. எங்க போறீங்க நீங்க? எங்க போறண்டா? இல்ல யார்கிட்ட போறீங்க? யார்கிட்டண்டா? இல்ல எந்த சபைக்கு போறீங்க? ஏன் ஏன் கேட்குறீங்க? இல்லை இல்லை, நாங்கள் பல வஞ்சிப்பான போதனைகள் நடக்குது, நாங்கள் உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறோம். என்னது? உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளேயோ பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியால கிறிஸ்டியன், உள்ளே பேயின் சுவாபம். ஞாபகம் இருக்காருள்ள பெருட்டு? நீ திருப்பி வாசிச்சு பார். சில வேளை உனக்குள்ளாக இந்த கொக்கோ கோலா போத்தல குறிக்கணும்னு பீறி கொண்டு வர மாதிரி வந்து நீ மத்தாக்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்பாய். Who is your father? யார் உன் தகப்பன்? அவர் பரிசுத்தாவி. நான் 12 வருஷமாய் பேசுகிறேன். நல்லது, எனக்கு இப்ப தாப்பனுடைய குணம் வேணும். எனக்கு காட்டு. உள்ளே பேயின் சுபாவம், பரிசேயரை போல. Oh my goodness. பாத்தீங்களா? 2 தலை, ஒரு தலை கிறிஸ்தவன், ஒரு தலை ஓநாய். உண்மையான தலை ஓநாய். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். லிசன், அவர்களின் கேரக்டரால், அவர்களின் சுபாவத்தினால் you will know them. எனக்கு ஒரு ஆள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல்ல கொழும்புல இருந்து வந்தது. வந்து இன்னைனார் யாரோ கேட்டதாக அந்த போதகர் எனப்பட்டவரின் பெயரை அவரு தெரியுமா? அவர் எங்கே இருக்கிறார்?
நான் மறுமொழியை கொடுக்கவில்லை. ஏன் என்று கேட்டேன். அங்கே ஒரு காணியை அவர் எடுத்து போட்டு பெரிய பிரச்சனை நடக்குது கொழும்பில். போத ஜனங்கள் குருட்டாட்டத்திலே இருக்குது. இயேசுவா பேசுகிறார், அவர்கள் சுபாவத்தினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். முள்செடிகளில் திராட்சை பழத்தை ஆயலாமா? முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் ஆயலாமா? அப்படியே நல்ல மரம் எல்லாமே நல்ல பழத்தை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட பழத்தை கொடுக்கும். கெட்ட மரம் எங்கட கிழக்கு பிராந்தியத்தில், எனக்கு மற்ற இடங்களில் தெரியாது, இருக்கிற மட்டக்களப்பு ஆப்பிள் நச்சு மரம். குரங்குகளுக்கு தெரியும். மனுஷர்கள் புத்தி மாறாட்டமா போனா அதை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை முடிக்க அவர்களுக்கு தெரியும். சிலாக்கள் சாப்பிட்டு போட்டு கடந்து அவதிப்படுறது தெரியாம செய்து பேய் போட்டு அந்த மாதிரி வழிநடத்தினதுக்கு பின்பு கெட்ட மரம் நச்சு மரம், அதுக்கு பேரு நச்சு மரம். குரங்கு தொடாது, காகமும் இருக்கும் போய் அதுக்கு அந்த நச்சு பழத்தை பார்க்காது. எப்படி தேவன் கொடுத்த இன்சென்டிவ், அந்த ஒரு விதமான அறிவு, அதை நான் கூட படிக்கவில்லை. அணில் சாப்பிடாது. கெட்ட மரம் நல்ல மரம் எல்லாம் நல்ல பழத்தை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட பழத்தை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல பழங்களை கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஞாபகம் இருக்கா? கனிகள் கொடுக்காத பிரான்ச்ச வெட்டி போட்டு நெருப்பில் போடுவேன் என்று சொன்னார் 15வது அதிகாரத்தில் அருளப்பர் ஜான். நீ கனி கொடுக்கவே அழைக்கப்பட்டாய், உன் பிறப்பு அதுதான், உண்மைக்கு சாட்சியாயிருக்க அதுதான் இவைகளை கேட்கிறாய். எல்லாம் கனி கொடுக்கிறது. தேவன் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் மரங்கள் பழத்தை கொடுக்கும், கோழி முட்டையை போடும், பசு பாலை தரும், நீ குடிப்பாய், நன்றி சொல்ல மாட்டாய். அநேகமான நேரத்தில் இப்படியாய் கனி கொடுக்கும்படிக்கு இவைகளை எல்லாம் அதி உயர்ந்த தேவன் யெகோவாவின் டாடி, நம்முடைய டாடி சிருஷ்டித்தார் எங்களுக்காக. சிலருக்கு எது எது விருப்பம் என்று தெரியும், அப்படி இந்த பழம் சிலருக்கு விருப்பம் இல்லை என்றும் அவருக்கு தெரியும். விருப்பமானவர்கள் போட்டது அவர் தனக்காக இவைகளை சிருஷ்டிக்கவில்லை. So you are living to bring forth fruit. கனி கொடுக்க. ஓகே, இங்க நல்ல மரம் கெட்ட மரம்ங்கிறது கவனமாக எழுதும். நல்ல மரம்
தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். மரம் நல்லது, பழமும் நல்லதாயிருக்கு. பிசாசுடைய பிள்ளைகள் மரம் கெட்டது, ஆகையினால் அவர்களுடைய பழங்கள் கனி கெட்டதாக இருக்கு. இதைத்தான் வடிவாக ஆழமாக ஒவ்வொரு சொல்லும் நீ என்ஜாய் பண்ண. அந்த விபச்சார பெண் பிடிபட்டதுக்கு பிறகு அவர் பேசியது பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்களோடு கேரக்டரை குறித்து, உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரே சொன்னார், வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள் சர்ச்சிலே, அவர்களது பாஷையிலே சினகாக்ஸ், யூத சபையிலே. பின்னால சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இயேசு எங்க போனாலும் உங்க பிரச்சனை தானே, அவர் உண்மையை சொல்லும். உலகம் உங்களை எதிர்க்காது, என்னை எதிர்க்கிறது. ஏனென்றால் உலகத்தினுடைய கிரிகைகள் கெட்டதாக இருக்கிறது என்று நான் அறிக்கை இடுகிறேன். Yeshua said that their deeds are evil. But many people, உங்களை எதிர்க்க முடியாது உலகம். இப்ப ஏதேன்ல நல்ல மரம் ஒன்று இருந்தது. அதே இடத்துல ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் இருந்தது. அது நல்ல மரம் அல்ல. அந்த மரம் கீழ் நல்ல பழத்தை போல ஒரு பழத்தை கொடுத்தது, கெட்ட பழமும் அதிலே வந்தது. ஆனால் where is the scripture? Make the tree, மத்தேயு 12 எடுங்க இருக்கா. இயேசுவா இதை குறித்து, இந்த கேரக்டரை குறித்து எத்தனையோ இடத்துல பேச இருக்கிறார். Matthew 12 is it? Make the tree. Right. 33. மரம் நல்லதென்றால் அதன் பழமும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் பழமும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே பழத்தால் அறியப்படும். இவன் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். இவன் மொழிபெயர்ப்ப சொல்லுங்கள் எல்லாம் சொல்றான். மத்தேயு 12:33. Either make the tree good and its fruit good, or make the tree bad and its fruit bad. Now listen, நான் சொல்ல போறேன். மரத்தை நல்ல மரமாக சிருஷ்டி உண்டு பண்ணு. அந்த மரம் அப்படியாய் உருவாக்கப்பட்டபடியால் நல்ல பழத்தை கொடுக்கும். விளங்கிதா? கெட்ட மரத்தை நீ உருவாக்கினால்
அந்த மரத்தில் இருந்து வருவது கெட்ட பழம். பேய் என்ன செய்தது? நல்ல பழம் மாதிரி காட்டி அது போய் கெட்ட பழத்தையும் கொண்டு வந்து சேர்ந்து வச்சிட்டு ஒரு மரத்தை ஜனங்களுக்கு காண்பிக்குது. அது கெட்ட மரம், நல்ல பழம் அங்கே வர முடியாது. நன்மை தீமை அறியத்தக்க அதிலே ஒன்றும் சாப்பிடக்கூடாது என்று ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. நன்மை தீமை ஒரு மரத்தில் நல்ல பழமும் கெட்ட பழமும் வரலாம். இந்த 33வது வார்த்தையை பார்த்தியா? அதுவும் சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. மரத்தை நல்லதாக உருவாக்கு, அதன் பழமும் நல்லதாக இருக்கும். மரத்தை கெட்டதாக உருவாக்கு, அதன் பழம் கெட்டதாகவும் இருக்கும். மரமானது அதன் யார் இங்க மரம் மரம் என்று சொல்ற? மனுஷர்கள். பழம் அவர்கள் சுபாவம், அவர்களது கேரக்டர். அதான் முச்செடியில என்னண்டு நீங்கள் திராட்சை பழம் பரப்பியவர்கள், முட்பூண்டில் என்னென்ன அத்திப்பழத்தை பரப்பியல் என்னண்டு வார நல்ல பழத்தை மாதிரி முதல்ல கொடுத்து போட்டு பேய் அந்த பாம்பு அதோடு சேர்ந்து கெட்ட பழத்தையும் அங்கால கொடுத்துருவான். அந்த கெட்ட பழம் 5 ஒரே மரம். அப்படி இருக்கலாது. அதுதான் வஞ்சிப்பு. பிதாவாகிய தேவன். ஓ, ஆனால் மகனும் தேவன். இன்னொரு ஆள மறந்துட வேண்டாம். பரிசுத்த ஆவி அவரும் தேவன். ஆனா நீங்க பயப்படாதீங்க, 3 பேரும் தேவர்கள், ஒரு தேவன். என்னடா வேத வாக்கியம் அப்படி சொல்லுது பாருங்க. ஒரு தேவன் முழு பேரும் சாப்பிடுவான். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான். 1700 வருஷங்களாக சாப்பிட்டு விழுங்கிட்டான். இப்ப அவர் தான் சக்தி எடுக்கப்பட வேண்டும். ஒரு நாயை கொல்றதுக்கு ஒரு இறைச்சி துண்டை எடுத்து முழுதையும் நஞ்சுக்குள்ள புதைக்கிறது அல்ல. அந்த நாயால பிரச்சனை என்று வைப்போம். அது விசர் நாய், அது சாக வேணும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்படி செய்ய மாட்டார்கள். அந்த இறைச்சி துண்டை எடுத்து வெட்டிட்டு உள்ளுக்கு நஞ்ச வச்சுட்டு அதை ஒட்டி போட்டு நாய்க்கு கொடு. அது அவுக்கண்டு தின்னும். வெளியால நல்ல, உள்ளுக்கு நஞ்சு. இதுதான் பேயின் விளையாட்டு. அந்த மரத்தை தான் தொட வேணாம் என்று சொன்னார். கெட்ட மரத்தில் நல்ல பழமாக காண்பிக்கப்படும் அந்த பழம் நஞ்சு. நல்லவன் பிரதர் சிகரெட் குடிக்க மாட்டான், படம் பார்க்கறது இல்லையாம், கெட்டாக்களோடு சேர்றது இல்லையாம். நல்லம் எங்கே இருந்து வந்த இந்த மரம்? எங்கே முளைச்ச மரம்? யாருடைய மரம்? யார் வளர்த்த மரம்? சேர்ச்சுக்கு போடுறது நல்ல பழம் கெட்ட மரத்திலே. I hope you understand. I like the way Yeshua speaks. Make the tree good and the fruit will be good. Make the tree bad and the fruit will be bad.
இவர்கள் சாப்பிட்டது பிழையான மரம். சாப்பிடுறது பொய்யை நம்பி உள்ளுக்கு எடுக்கிறது. அது கலந்து போயிரும். உள்ள ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆதாம் திறந்த கண்களோடு சாப்பிட்டான். இந்த நல்ல மரம் கெட்ட மரம் என்று தெரியாது. எத்தனை தேவனுடைய ஜனம் எனப்பட்ட கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இன்று வரை. அதுவும் குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் தெரிகிறது பிற கோடும் கச்சேரியும் என்று. They saw only the good fruit, but the tree was bad. மரம் கெட்டதே. எதிலே இருந்து வந்த வித இவங்க தான் தகப்பனும் தாயும். சோலைக்கு போறதா? மாறுவராம். கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல பழத்தை கொடுக்கும். அவர்களின் பழங்களால் அறிவீர்கள். பழம் அறிய முதல்ல ஏன் மரத்தில் போய் உட்கார்ந்து சாப்பிட பார்க்கிறாய் வாலிப பிள்ளையே? பிறகு இறங்கி போட்டு சத்தி வருது என்று சொன்னா என்ன செய்கிறீங்க? என்ன செய்யலாம்? மரத்தோடு உடன்படிக்கை பண்ணினியே. I'm teaching you something good to protect you. உன்னை பாதுகாக்க. விரும்பினா கேட்கலாம், அல்லது கேட்கறதுக்கு அனுமதி பெற்றிருந்தா கேட்கலாம். மற்றாக்கள் சும்மா விடுங்க. எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யட்டும், உந்த வேலையை நீ வா. வீடு விடா தெரியாது, பிச்செடுக்கிற ஆக்கள் மாதிரி. ரோமர் 8 எடுக்கும். பவுல் அப்போஸ்தலன் ரோம்ல இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதிய தேவனுடைய வார்த்தையிலே 8ஆம் அதிகாரம். இப்ப இந்த சுவாபத்தை பற்றி தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தா பேசிங்களா? அந்நிய பாச பேசுறீங்களா? ஓ, ரோமர் 8 4. இப்ப நான் படிப்பிச்ச உழவத்துக்கு இவ்வளவு நேரமும் அடிப்படையாக வச்சு நீ இப்ப வார்த்தைகளை பார்க்க வேணும். கை வைத்துங்க. டாடி எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கைகளவன் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இங்கே தேவன் வெளியில கொண்டு வர்றது தேவனுடைய கேரக்டர், மனுஷனுடைய கேரக்டர்.
the character of daddy, the character of man. All right? நாங்கள் மாமிசம், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய கேரக்டர் பரிசுத்தம். அப்ப எங்களுடைய மாமிச சுபாவத்தின் படி நடவாமல் தேவனுடைய கேரக்டரின் படி நடக்கிறார்களுக்குள்ளே நியாயப்பிரமாண கட்டளைகளின் நீதி நிறைவேறும்படிக்கு, அது எங்கள் சொந்தமாகும்படிக்கு செய்கிறாராம். இந்த இடத்துல அதுல வச்சுட்டு இங்கால வாங்கோ, ஆரம்ப புத்தகம் 6ஆம் அதிகாரம். வெரி சிம்பிள், நீங்க தடுமாற வேண்டியதில்லை. 6 3. This is a clear-cut differentiation of the Spirit of God and the flesh of man. தேவனுடைய ஆவிக்கும் மனுஷனுடைய மாமிசத்துக்கும் இங்க கண்ட்ராஸ்ட் நடக்குது, ஒப்பிட்டு பார்த்தல் நடக்குது. 3. அப்பொழுது யெகோவா என்னுடைய ஆவி, அவருடைய ஆவி அவர்தான், என் சரீரம் என்னுடையது. என் சரீரம் 2ஆம் ஆளும் இல்லை, அல்லது என் கைகள் 2ஆம் ஆள், என் கால்கள் 3ஆம் ஆள். சில சுரூபங்களிலே 10 தலைகள் கண்டிருக்கிறேன். இலங்கையிலே வெளிநாட்டு பிள்ளைகள் இந்த அதிசயங்களை காண முடியாது. இவ்வளவு கண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ கைகளை கண்டிருக்கிறேன். அந்த தலைகளும் அந்த கைகளும் அந்த ஒரு முண்டத்தில் தானா என்று சொல்லி யார் அறிவார்? எல்லாவற்றுக்கும் தலைகள் ஒன்றாகத்தான் படைத்தார் டாடி. மீன், பறவை, மிருகங்கள். ரெண்டாக ஒரு தலை, ஒரு மனம். 2 தலை இல்லை. இவன் என்ன செய்கிறான்? குளறான். 2 மனம் வேண்டும். அப்படியா? 2 மனம் மான்ஸ்டர், பூதம். ஒன்றுதான் உனக்கு கொடுத்தார். நினைச்சு வாழ உண்டாம், மறந்து வாழ உண்டாம். என்னுடைய ஆவி இன்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. அவர் ஆவி, அவர் பரிசுத்தர். மனுஷன் மாமிசம், அவன் பாவி. இங்க பாருங்க, உடனே என்ன சொல்லுகிற? நான் எந்த நேரம் உங்களோட சண்டை போட மாட்டேன், கிடத்து சினந்து கொண்டு நின்று. அவன் மாமிசம் தானே, அவர் ஆவி. மனுஷன் மாமிசம், மனுஷன் ஆவி அல்ல. இப்ப மாமிசமா இருக்கிற மனுஷன், தேவன் ஆவி, பரிசுத்தர். மாமிசத்தின் கேரக்டர் மனுஷனின் இஞ்சால இருக்குது. 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும்
அவன் இருதயத்தின் நினைவுகள் நினைவுகள் இருதயத்திலே இருந்து வருகிறது. Thoughts come from the heart. Man is not a spirit being. அவன் ஆவி அல்ல, அவன் மாமிசம். ஜீவ மனுஷனானான். நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று யெகோவா கண்டு. பாத்தீங்களா, அவருடைய ஆவி மனுஷனுடைய மாமிசம். இப்ப இங்கால வாங்க, கேடானது. ரோமர் 8 5 அன்றியும் மாமிசத்தின்படி, அப்படியானா மனுஷ சுபாவத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் மனுஷனுடைய மாமிசத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். மனுஷன் எதை சிந்திக்கிறானோ அதுவே அவன் வாழ்வு. ஞான தேவனிடத்தில் இருந்து பெற்ற சொலமோன் ராஜா எழுதி வைத்தான் நீதிமொழிகள் 23:7. நீ காலை எழுந்ததில் இருந்து படுக்க போகும் வரைக்கு எதை யோசிக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை. அதை விட்டு நீ மாற மாட்டாய். நோ, எகிப்தில் இருந்து விடுதலை அடைந்து வந்த இஸ்ராயேல் ஜனம் தங்கள் சிந்தனைகளை மாற்றவில்லை, வனாந்தரத்திலே மடிந்தார்கள். God couldn't change their thoughts. He could deliver them from the hands of Pharaoh and the soldiers. பார்வோன் அவர்கள் போர்வர்களிடத்தில் விடுதலையாக்கி சர்வ வல்லமை இல்லதவன். வனாந்தரத்தில் அவர்களது யோசனைகளை மாற்ற முடியவில்லை. அது நம்முடைய பொறுப்பு. Change your thoughts. மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி ஜீவிக்கிறவர்களோ அப்படின்னா டடியின் சுபாவத்தின்படி ஜீவிக்கிறவர்களோ அவருடைய கேரக்டரின்படி ஜீவிக்கிறவர்களோ. உன் டடியின் கேரக்டர். அதான் பரிசேயருக்கு கேட்டது, யேசுவா, who is your daddy? Elohim is our daddy. Okay. If Elohim is your daddy, தேவன் உங்கள் தகப்பனாயிருந்தா, you will love me, right? என்னை நேசிப்பீங்களே. நான் உண்மையை கொண்டு வந்தேனே. What a wonderful, I will go on meditating over there. That 8th chapter, I don't know what you will do, is a wealth of revelation over there. சர்ச்சில் இருந்து வழிநடத்துகிறார்கள், வேதம் படிக்கிறார்கள், தங்களை போதகர் பைபிள் படித்தார்கள், அது இதுன்னு சொல்கிறாங்களா. பார்த்துட்டு உங்களோட தாப்பன் பேய்ன்னு சொன்ன எப்படி இருக்க. உங்களோட தகப்பனுடைய கேரக்டரை காண்பிக்கிறீர்கள். ஏனென்றால் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகன். அவனிடத்திலே உண்மை இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாயிருக்கிறான். பொய் பேசுகிறவர்களுக்கு தகப்பன் அவன்தான். மனுஷ கொலைபாதகன். நீங்க அவன் குணத்தை காட்டுறீர்கள்.
அதி உயர்ந்த தேவன் உங்கள் தகப்பனாய் இருந்தா என்ன நேசிப்பீர்கள். அவர் என்னை அனுப்பினார். நான் சும்மா வரவில்லை. என் சொந்த சித்தத்திலே உண்மையை கொண்டு வந்த ஒரு மனுஷனை நீங்க கொல்ல பார்க்கிறீங்களே. பவுல் கேட்டான், நான் சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதனாலே சத்துருவானேனோ? ஏன்? உன்னிடத்திலே சத்தியம் இல்லையே. இயேசுவும் அதைத்தான் சொன்னார் அவரிடத்திலே. எடுத்து வாசி எத்தனையோ தரம் அந்த 8ஆம் அதிகாரம் அருளப்பெற. வாஜிருக்கள், யார் உன்னுடைய தாப்பன்? யார் உன் தாப்பன்? யார்? ஆகிற வீடு வாசல்களை கதவுகளை அடிச்சு உடைக்கிறாயா? போகக்கூடாத இடங்களுக்கு போகிறாயா? யேசுவோட தாப்பன் உங்கள் தாப்பன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற போர்வைக்கு கீழே உலகங்கள் ஜனங்கள் பதுங்கி இருக்கிறார்கள். வஞ்சிப்பு. ஒரு கருத்த மனுஷனை அவன் ஒரு போலீஸ்காரன் கொலை செய்ய போட்டான் என்று சொல்லி 100க்கு 100% அது பிழை என்று சொன்னா யாரோட எதிர்த்து ஊர்வலம் போறது? யாரை எதிர்க்கிறீர்கள்? இது உள்ளுக்கு கிடந்த எரிமலை வெடிப்பு. யாருக்கு எதிர்க்கிறீர்கள்? பிரசிடென்டோ பிரதம மந்திரியோ நம்ம செய்யலாமா? யூதாஸ் ஒரு பேருண்டா மற்ற 11 பேரும் என்ன செய்கிற? அல்லது அங்கே இருந்த மற்ற ஜனங்கள் எல்லாரும் ஊர்வலம் போறதா? இதுதான் உலகம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். You are the light of the world. ஏன்? டடியையும் மகனையும் நீங்கள் உள்ளே இருப்பிடமாக வைத்திருக்கிறபடியால் you are the light. அதான் கிழக்கு பிராந்தியமோ இலங்கையோ எந்த இடமோ சர்வ வல்லமை உள்ள தேவன் யார் என்பதை எப்படி அறிகிற? யேசுவா யார் என்பதை எப்படி அறிகிற? அங்க முண்டங்களுக்கு பூசை நடக்கு, இவங்களுக்கு போய் காசு போட்டு அதுல பிள்ளைகளை பங்கு பெற்று செய்கிறாங்க. சபத்தை ஓய்வு நாள் இருக்குது, அங்க கிளாஸ் டியூஷன் அது இதுக்கெல்லாம் அனுப்புறாங்க. கிறிஸ்தவர்கள் என்னப்பட்ட பெற்றார் வெள்ளைக்கு வைராக்கியம் சுனை ஏதாவது இருக்கா? அவர்கள் முண்டங்களுக்கு பணிய மாற்றம் என்று சொல்லப்பட்டு உயிரையை கொடுத்தாங்க. தேவனுக்கு எங்களை விடுதலையாக்க தெரியும். ராஜாவை ஒன்றறிந்திருக்க வேண்டும். அவர் விடுதலையாக்கினாலோ விடுதலையாக்க விட்டு இல்லாதோ விடுதலையாக்கவில்லை என்றாலோ இந்த முண்டத்துக்கு முன்பாக நாங்கள் படிக்க மாட்டோம். டடியின் சுவாபத்தின்படி நடக்கிறவர்கள் அவருடைய சுவாபத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த ஆவி ஆவி என்று வந்த உடனே ஆவி ஆவி ஒரு உள்ளுக்கு ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு ஒரு சுவாபம் உண்டு. அது பரிசுத்த ஆவி. அது டடியும் மகனும் சேர்ந்த ஒரே ஆவி. அவர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. மனுஷனுடைய யோசனை, பாவ சுவாபத்தின் யோசனை மரணம். டடியின் யோசனைகளோ டடியின் சுவாபத்தின் யோசனைகள். அதான் அவர் சொன்னார், உங்களது நினைவுகள் என் நினைவுகளா அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகளா. ஏசாயா 55:8-9.
மனுஷன் பாவ சுபாவத்தின் யோசனைகள் மரணத்தை கொண்டு வரும். மரணம் என்ற சொல்ற கேள் டடியை மகனை முன்னிடத்தில் இருந்து பிரிச்சு போடும். நான் 18 வருஷமா நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். உன் பழங்களை காட்டு, உன் பழங்களை காட்டு. பழத்தால் தான் அறிவு என்று இயேசுவா சொன்னார். உன் அந்நிய பாஷை அல்ல, அது கிஃப்ட். மனுஷனின் பாவ சுபாவத்தின் யோசனைகள் மரணத்தை கொண்டு வரும், பிரிவை கொண்டு வரும். டாடியை செய்து போட்டது. ஆவி டடியும் மகனும் அவர்களினுடைய யோசனை ஐக்கியம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு டடியோடையும் மகனோடையும் ஐக்கியம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட கதைச்சு சிலருடைய முகங்கள் நீங்க இங்க வந்தது நான் பார்க்கிறேன். நான் சொல்லவில்லை நேரடியாக. என்ன விதமாக மாறி எவ்விதமாக வடிவாகவும் வந்து நீங்கள் வயது குறைவாக காணப்பட்ட முகத்திலே சிலாக்கள் டடியோடும் மகனோடும் பேசி உங்களுக்கு எந்த புத்தகம் இப்ப வாசிக்கிறது தெரியுதில்லை. எல்லாத்தையும் கரைச்சு குடிக்க வேணும் போல. எங்க பார்த்தாலும் டடி தான் பேசுறார். டடியை மகனை தான் காணக்கூடியதாக இருக்குது. உன் சந்தோஷம் நிறைவாகி கொண்டு போகுது. அதற்காகத்தான் எழுதப்பட்டது. Very simple, eh? So when you read the book of Romans, two natures are contrasted. God's nature, divine nature, holy nature. Man's nature is evil, fleshy nature, and அதன்படி நடக்கிறார்கள். தேவனுக்கு பிரியப்படுத்த இயலாது. ஏழாவது எப்படி என்றால் மனுஷ சுபாவத்தின் யோசனைகள் சிந்தை அதுவே இந்த தேவனுக்கு விரோதமான பகை. என்றால் அவருடைய தாட்ஸ் டிஃபரண்ட். அவர் ஆவி, அவர் பரிசுத்தாவி. அவருடைய சுபாவத்துக்கு நாங்கள் வரத்தான் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நிறைய இருக்கிறது. மாமிசத்தின்படி ஆதாமின் சாயலை சுபாவத்தை அணிந்து கொண்டோம். மறுபிறப்பின் நேரத்திலே டடியாலும் மகனாலும் இரண்டு பேருடைய வெளிப்படுத்துதல். டடி மகனை கொண்டு வந்து மகனை வெளிப்படுத்தி அதுக்கு பிறகு டடியோடு மகனோடு நடந்து பிறகு படிப்படியாய் டடி வெளிப்படுத்தப்படுகிறார். அப்படியே போய் உயிர்த்தெழுதலே அவர்களது சுபாவம் எங்களுக்கு மேல் மகிமை அடைந்து 2 கொரிந்தியர் 3:17 உயிர்த்தெழுதலே இரண்டாம் ஆதாமின் சாயலையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆதாமின் சாயலை பெற்றுக்கொண்ட மாதிரி இரண்டாம் ஆதாம் யேசுவா the Messiah உயிர்ப்பிக்கும் ஆவி பரிசுத்த ஆவி.
சிஷ்யர்களை கூப்பிட்டு ஊதினவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. மரணத்தில் இருந்து டடியினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர். டடி பரிசுத்தாவி, மகன் பரிசுத்தாவி. ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். Simple as that. Very simple. ஆவியாயிருக்கும். சரி, 8வது வார்த்தை மனுஷ சுபாவத்துக்கு, பாவ சுபாவம் அதுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆகையால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. உனக்கு நிம்மதி இல்லை, உனக்கு சமாதானம் இல்லை, களி கூறுதல் இல்லை. உனக்கு மிஞ்சினதெல்லாம் சண்டே அட்டெண்டன்ஸ், அதுக்கு ஒரு பிரைஸும் இல்லை. ஞாயிறு தோறும் ஒரு மண்டபத்துக்குள்ளே போனதான் மிச்சம். பூசை காண போனாய் அல்லது ஆராதனை காண போனாய், அவ்வளவுதானே. பாவ சுபாவத்தின்படி நடக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். 9வது வசனத்தில் கடைசி பகுதியை கொஞ்சம் பாருங்க, எப்படியாய் உனக்கு விளங்க போகுது. தேவனுடைய ஆவி. தேவனுக்கு எத்தனை ஆவி உண்டு? ஒரே ஆவி. தேவன் சமன், அவருடைய ஆவி. நாங்களும் சரீரமும் ஒன்று, அவரும் ஆவியும் ஒன்று. அது அவருடைய தன்மை. அவர் மாமிசம் அல்ல, அவர் ஆவி. உலகத்திலே ஆவியாய் இருக்கிறார். இன்னும் எத்தனையோ சிருஷ்டிப்புகளை சிருஷ்டித்தார். ஏஞ்சல்ஸ் ஆவியா இருக்கிறார்கள். ஏஞ்சல்ஸ் ஒரு இடத்திலும் பரிசுத்தாவி என்று கூறப்படவில்லை. நோ, பரிசுத்த தூதர்கள் என்று கூறப்படுகிறது, ஆவி என்று கூறப்படவில்லை. Holy angels. The only person who is mentioned as Holy Spirit is God Almighty. El Elyon, El Shaddai, Adi உயர்ந்த தேவன் யெகோவா. இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய், அதாவது பாவமுள்ள மனுஷனுடைய சுபாவத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் அவருக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இதை காணுங்க. எத்தனை காலம் எனக்கு இது விளங்க இல்லை. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. The spirit of Messiah, அது இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இது என்னன்னு கேட்டா, இப்ப அவருடைய ஆவி எனக்கு இருக்குத்தான், அது அவர் இங்க சொல்ல இல்லை. அவர் ஆவியாயிருந்து இல்லாவிட்டால் உனக்குள்ள வர முடியாது. இங்க என்ன சொல்லப்படுது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் கேரக்டர், அவரது சுபாவம் உனக்குள்ள இல்லையோ நீ அவருடையவன் அல்ல. Full stop. If you don't have the character of the Son of God, you don't belong to Him. நீ அவருக்கு சொந்தமல்ல. No, நீ ஊழியம் செய்யலாம், நீ பேயை திருத்தலாம், நீ நோயாளிகளை குணமாக்கலாம், நீ அந்நிய பாஷை பேசலாம், நீ நீ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீ அவருடையவன் அல்ல. அதான் அந்த இதுக்கு அர்த்தம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்,
கிறிஸ்துவின் கேரக்டர் இல்லாதவன், யேசுவாவின் சுபாவம் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப கடைசியாக இதுக்கு ஒரு வாங்க. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி எஜமானி எஜமானி என்று சொல்லுகிறான், அதில் பிரவேசிப்பதில்லை. கவனமாய்க்க. அந்த நாளில் கொஞ்ச பேர், நோ, அநேகம். யார் இவர்கள்? கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். அநேகர் யூதர்களுக்குள்ளேயும் தான் புறஜாதிகளுக்குள்ளேயும் கிறிஸ்டியன்ஸ் என்று பெயர் கொண்டவர்கள். அநேகர் 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 அநேகர், கொஞ்ச பேர் அல்ல. அநேகர் என்றால் அநேகர். என்ன நோக்கி? எஜமானி எஜமானி உமது பெயராலே நாங்கள் இதுக்கு தரிசனம் சொன்னோம் அல்லவா? உமது பெயராலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது பெயராலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் பேசுகிறவர் இயேசுவா, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரமக்காரர்களே, அதாவது கட்டளைகளை உடைக்கிறவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னை விட்டு அகன்று போங்கள். ஏனென்றால் இவர்கள் அவருடையவர்கள் அல்ல. ஏன்? அவருடைய சுவாபம் அவர்களுக்குள்ளேயே இருக்கவில்லை. அக்கிரமக்காரர், கட்டளைகளை உடைக்கிறவர்கள், ஆனால் ஊழியம் செய்தார்கள். Oh, Daddy, I don't know what the time is up. How you understood that? I'm not over yet with the two natures, the godly nature and the human nature. There was swabam, manusha swabam. மாவரதாவி பெற்றே வருதாவி நீ பாஞ்சு பேசுவேன், 7 மணித்தியாலங்களுக்கு பேசுவேன். ஓ பாப்பம் ஒன்ற முகத்த இரக்கம் இருக்கா, தாழ்மை இருக்காண்டு பாப்போம். ஒரு மனுஷி இங்க வந்து பெலமா ஆவியின் பாசை என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்த அஜய பாசை என்று ஒரு ஆள் போய் சொன்னது, கொஞ்சம் மெதுவாக செய்யும் மற்றாக்கள் அப்படி இருக்குது. வேத வாக்கியங்களை கத்தாதீங்க மாட்டாக்கள், கொஞ்சம் மெதுவா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளுங்க. இவ்வளவு தவம் இருந்த பெற்ற நான் இந்த பாஷைய தவம் இருந்தா தவம் இருந்து பெற்றதாம் அந்த ஆவியின் பாஷை. அவ தவம் இருந்து பெற்றது ஒரு குறிப்பான இடம், அது அவருக்கு தெரியாது. நான் உனக்கு சொல்றேன், நைசியா. நைசியா Let's take part in the talk. We thank you, Daddy. We really thank you for your word. Karanglutum. Yavareka Adonai Vaishmareka. Yair Adonai Panavelieka Viguneka. Isa Adonai Panavelieka. ஷலோம். அடோனாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாயிருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இயேசுவின் அதிகார பெயரிலே ஆமென்.
Okay. God bless you. But I want to say something before I close. இப்பொழுது படிப்பிக்கப்படும் இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் கிடைக்காதவர்களோடு கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். அவர்களுக்கு நீங்கள் மறுமொழி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கொஞ்சம் இரக்கம் காண்பித்து டாடியோடு பேசுங்கள். என்றால் நீங்கள் அந்த இடத்துல வச்சு நீங்கள் வழங்கப்படுத்த போய் you will get into trouble. சின்ன மரமண்டா வேறுண்டி புடுங்கலாம். சின்னம் ஒரு மரத்தில் இங்க வாரவர்களுக்கு தெரியும். அந்த கத்தாமரம் சின்னனா இருந்தது, ஒரு அடி 2 அடியில் ஏன் வாசலுக்கு கிட்ட இருக்கும். அதுவும் where the trees, put those trees in front, the big trees. Use wisdom. The front picture. See, இவைகள் 2 அடி 1 அடியிலே நாட்டப்பட்டது. அப்ப லேசப்படுங்க. இப்ப புடுங்கி பாருங்க கையால. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். 1700 வருஷங்களாக உண்மையின நம்பப்பட்ட இந்த காரியத்தை நீங்கள் போய் உங்களுக்கு அறிந்த கிடைத்த வெளிச்சத்தினாலே போட்டு புட்ட குழைச்சு மாவு எடுத்துட்டு புட்டு குழலுக்குள்ள போடுற மாதிரி போடலாம் என்று நினைக்க வேண்டாம். It is not possible. All right? I want to say that, okay, so God bless you for those who have been watching us from England, France, Switzerland, and New Zealand, Indonesia, Middle East, and all these places in Canada and America. I don't know who this. And those of you who are in Sri Lanka here, வார்த்தையிலே நிலைத்திருங்கள். கூடுமான ஏழுமானவர்கள், வசதி இருக்கிறவர்கள் திருப்பி கேளுங்கள். பிள்ளைகள் வார்த்தையை திருப்பி பார்க்க வேணும். நீங்கள் ஒரு நாளும் கொடுக்கப்படாத மாதிரிக்கு இப்போ கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ ஊக்கத்தை காண்பீங்கள், தேவன் அதை பார்க்கட்டும். ஓகே, ஸோ till we meet again tomorrow, maybe God willing, say goodbye and God bless you.